آله وصحبه أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 11வது நோன்பையும் 12வது நாளினுடைய தராவி தொழியும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இறைவசனங்களிலே எல்லாமல்ல இறைவன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். எந்த ஒரு சூழலிலும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹுவை மட்டுமே தான் வணங்க வேண்டுமே தவிர அவனுக்கு இணையாக வேறு ஒன்றை வழிபடுவதோ வணங்குவதோ அல்லது கட்டுப்படுவதோ தலை வணங்குவதோ சிரம் பணிவதோ எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அடுத்து அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நீங்கள் கடமைப்பட வேண்டும், பெற்றோர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும், பெற்றோர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அதோடு சேர்த்து அல்லாஹு தாலா ஒரு 3 தகவலை இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு காட்டுகின்றான். அருமையான சகோதரர்கள் சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம், உங்கள் இறைவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் நமக்கு கட்டளையிடலாம். அல்லாஹுவை தவிர வணக்கத்துல வேற யாரையுமே கூட்டு சேர்த்திடக்கூடாது. அல்லாஹுவை தவிர வணக்கமாக இருக்கட்டும், தலை வணங்குவதாக இருக்கட்டும், அல்லது பயப்படுறதா இருக்கட்டும், அல்லது சிரம் பணிவதாக இருக்கட்டும், அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கும். அல்லாஹுவை தவிர வேற யாருக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது. தலை வணங்குதல், சிரம் பணிதல், பயப்படுதல், இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதுதான் அல்லாஹ்வினுடைய ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியதும் அதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தினுடைய சூழல்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய எத்தனையோ ஆண்களை பார்க்கின்றோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கின்றோம். காதல் என்கின்ற ஒரு நிலையிலையும் தங்களுக்கு நான் என்னுடைய விருப்பம், நான் எந்த மதத்தில் வேண்டாலும் நான் பயணிப்பேன், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை என்கின்ற அந்த அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய இஸ்லாமிய ஆண்களும் இருக்கின்றார்கள், இஸ்லாமிய பெண்களும் இருக்கின்றார்கள். இன்னைக்கு குடும்பம் நடக்குது. எப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னா, சர்வ சாதாரணமாக பகிரங்கமாக வெளிரங்கமாகவே இங்கு குடும்பம் நடத்துகின்றார்கள். கணவன் முஸ்லிமாக இருக்கிறார், மனைவி வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். மனைவி முஸ்லிமாக இருக்கிறார், கணவன் வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்றாங்க? இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குமா என்பதை எல்லாம் கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு நியாயமான அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹலாலான வாழ்க்கையே அல்ல, அது முழுக்க முழுக்க ஹராமான வாழ்க்கை. ஒண்ணு அங்க இருக்கணும், இல்லைன்னா இங்கிட்டு வந்துடணும். நான் முஸ்லிமாக இருந்து கொண்டு என் மனைவிக்கு முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தால் அந்த வாழ்க்கை ஹலாலானதாக இருக்காது, அது ஹராம். அது அல்லாஹ் தடுத்து வச்சுட்டான். இன்று எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய சகோதரிகள், இளம் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு சர்வ சாதாரணமாக வெளியேறக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னுடைய மார்க்கத்தை ஒரு நெருப்பை அணைப்பதை போன்று அணைத்து விடலாம் என்பதாக எண்ணுகின்றீர்களா? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அழிக்க வேண்டும், முஸ்லிம்கள் முஃமின்களை அழிக்க வேண்டும் என்பதாக எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்க என்ன செய்றீங்க? ஒரு தீக்குச்சியை கொளுத்தி ஒரு நெருப்பை அணைப்பதை போன்று நீங்க அணைக்க நினைக்கிறீங்க. இதை அணைக்க முடியாது. ஒண்ணு வெளியில போச்சுன்னா 10 உள்ள வர்றதையும் பார்க்கிறோம். இன்னும் உலக நாடுகள்ல அமெரிக்காவினுடைய
ஆய்வு அறிக்கையில அவங்க ஆய்வகம் செய்ததுல அவர்களை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. உலகத்திலேயே மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்லப்படுகின்றது. உலகத்திலேயே குழந்தைகளுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர்களிலேயே எல்லா விதமான பெயர்களிலேயும் முதல் உரிமையாக முதல் தடத்தில் இருப்பது முகம்மது என்று சொல்லக்கூடிய பேர் என்பதாக ஆய்வறிக்கையின் மூலமாக உலக நாடுகளிலிருந்து தகவல் சொல்கின்றார்கள். அப்ப இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கேட்டாங்க அல்லாஹ். அவங்கதான் இணை வைப்பை முதலாக எதிர்த்து நின்று அளித்தவர்கள். அவங்களுடைய போராட்டம்னா நமக்கு அவங்க வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அவங்களுக்கு யாரு அல்லானே தெரியாம இருந்த ஒரு சூழ்நிலை. சந்திரனை பார்த்து இது அல்லாவா இருக்குமா, சூரியனை பார்த்து இது அல்லாவாக இருக்குமா, நட்சத்திரங்களை பார்த்தார்கள் இது இறைவனாக இருக்குமா, இப்படியெல்லாம் யோசித்து அல்லாஹ் அவர்களுக்கு யார் என்பதை அல்லாஹ் தன்னை அவர்களுக்கு அடையாளம் காட்டினான். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ்விடத்துல எப்படி துவா கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், நானும் என் மக்களும் என் சந்ததிகளும் உனக்கு இணை வைக்காமல் வாழுவதற்கு நீ உதவி செய்வாயாக என்கின்ற துவாவை முன்வைத்தார்கள் என்று சொன்னால் சைத்தான் உள்ள வந்துருவான். எந்த நிலையிலாவது என்ன செஞ்சிருவான், சைத்தான் வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவான். கால சூழல்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. காலத்தினுடைய மாற்றங்கள், கால சூழ்நிலைகள், நாம் பயணிக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய இந்த நிலைகள் அந்த நிலையில இருக்குது. எனவே தான் அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையில மட்டும் அல்லாஹ் சொல்லல. இது அல்லாஹு திரும்ப சொல்வதனுடைய காரணம், திரும்ப இதை அல்லாஹு தாலா கட்டாயமாக சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹுவை தவிர தலை வணங்குதல், சிரம்பணிதல், பயப்படுதல் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மாபெரும் கருணையாளன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தினால் அல்லாஹ் உங்களுடைய கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒரு அடியானுடைய கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் கொடையாளன். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹுவை மட்டுமே வணங்குதல், அல்லாஹிற்கு மட்டுமே சிரம்பணிதல், அல்லாஹிற்கு மட்டுமே பயப்படுதல், இந்த நிலையில தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பவன், அவர்களுக்கு அல்லாஹ் கொடையாளன், அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த கருணையாளன். யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றார்களோ, அந்த மாறுல அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வருகின்றார்களோ, அல்லாஹ்விற்கு அல்லாமல் யார் மற்றவர்களுக்கு சிரம் பணிகின்றார்களோ, தலை வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கருணை காட்ட மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த வசனத்தில் இது முதலாவது வார்த்தை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை தானே. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். மேல ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். அனுஷ்குருலி வலி வாலிதைக்க இலையல் மசீர், எனக்கும் அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நீங்கள் என்னிடத்தில் தான் திரும்பி வருவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அனிஷ்குருளி வழி வாலிதைக்க, எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். வபில் வாலிதைனி ஹசானா, அவங்கள நீங்க கண்ணியமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும். நீங்க திரும்பி இலையில் மசீர் என்றுதான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் எப்படி அல்லாஹ் கருணை காட்ட மாட்டானோ, அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அல்லாஹ் எப்படி கருணை காட்ட மாட்டானோ, அது போன்று பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்காது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். ரமலானுடைய மாதத்துல 3 நபர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அதுல ஒரு ஆளு தாய் தந்தையர்கள் 2 பேரையுமே பெற்று, அல்லது 2 பேர்த்துல யாரையாவது ஒருத்தவங்களை பெற்று அவங்களுக்கு உபகாரம் செய்யாதவனுக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட பாவ மன்னிப்பை வழங்க மாட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான்,
ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா, அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களிடம் முதுமை அடைந்தால், உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களிடத்திலே முதுமை அடைந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல்லஹுமா, அவங்களை பார்த்து நீங்க சொல்லிடாதீங்க உஃபின், சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. பெற்றோர்களை பார்த்து தாயோ தந்தையவோ தாயோ பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, உஃபின் நீங்க சீன்னு கூட சொல்லிடக்கூடாது. ஃபலா தன்ஹருஹுமா, அவங்களிடத்துல எந்த விதமான அவமரியாதையான வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த வசனத்தினுடைய அடுத்த வரியிலே அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட அவமரியாதையாக கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. உங்களிடத்திலிருந்து அவமரியாதையான வார்த்தைகளை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்கின்ற அளவுக்கு நீங்கள் பேசிடக்கூடாது, கேட்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவங்க உங்களுடைய வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளை உங்களுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் கேட்டுவிடக் கூடாது. அவர்களை அதட்டாதீர்கள், அவர்களுக்கு மோசம் செய்யாதீர்கள், மோசமான எந்த செயல்களையும் அவர்களுக்கு நீங்கள் உரித்தாக்காதீர்கள், எந்த விதமான மோசமான செயல்களையும் அவர்களுக்கு நீங்கள் செய்யாதீர்கள், அவர்கள் மீது உங்களுடைய கைகளை நீட்டாதீர்கள். அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அருமையான சகோதரர்களே, பெற்றோர்களை கண்ணியமாக பாதுகாத்துக் கொள்வதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புறான். நிறைய வரலாறு இருக்கு. பெற்ற தாய்க்கு ஒருவர் இரவு முழுவதும் நைட்டு எப்பவுமே அவருக்கு ஒரு பழக்கம், அவங்க அம்மாவுக்கு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தன்னுடைய தாய்க்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு தான் அவர் தூங்குவார். இது வளமையான ஒரு செயல், அவரிடத்துல இருந்த ஒரு வளமையான செயல், வளமையா அதை செஞ்சுக்கிட்டே வர்றார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை வளமையா செய்யறத அல்லாஹ் விரும்புறான். அந்த செயலுக்கு தனி மதிப்பே இருக்கு. இவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு வந்தாரு, அவங்க அம்மா தூங்கிட்டாங்க, பாலை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. தூக்கத்திலிருந்து எப்படி தாயை எழுப்புவது, அவங்க எழுந்திருக்கும் பொழுது அந்த பாலை குடிச்சிட்டு நாம தூங்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டார். அந்த அம்மா இரவு முழுவதும் எழுந்திருக்கவே இல்லை. இது வரலாறு, மூசா நபியினுடைய காலகட்டத்திலே நடைபெற்ற ஒரு வரலாறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு வரலாறு. அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை, விடிஞ்சு காலையில தான் எந்திரிச்சாங்க. அது வரைக்கும் அவர் அங்கேயே உட்கார்ந்துருந்தார். யாருக்காக வேண்டி உட்கார்ந்தாரு? அல்லாஹ்விற்காக வேண்டி உட்கார்ந்தார். தன்னுடைய தாயை கண்ணியப்படுத்துன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், என் தாயை நான் கண்ணியப்படுத்தணும், இது என்னுடைய வலிமை. என் தாய் பால் குடிக்காம அவர் தூங்குனதில்லை, அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. ஒரு பெரிய குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு பாறை மூடிருச்சு, 3 பேர். அதுல இவர் இதை சொல்லிதான் அல்லாஹ் துஆ கேட்டார், யா அல்லாஹ், ஒரு நாள் என்னுடைய தாய்க்கு எப்பவுமே வளமையா நான் பால் கொடுப்பேன், ஒரு நாள் என்னுடைய தாய்க்கு நான் பால் கொடுக்க போனேன், என் தாய் தூங்கிட்டாங்க, அவங்களை எழுப்புனா அவங்க தூக்கம் கெட்டு போயிடுமேங்கிறதுக்காக வேண்டி அவங்க எப்போ எழுந்திருக்கிறாங்களோ அப்ப அந்த பாலை கொடுக்கலான்னு அவங்க தலைமாட்டே நான் உட்கார்ந்து இருந்தேன். அவங்க காலையில தான் எந்திரிச்சாங்க. அந்த இரவு முழுவதும் நான் உறங்கவில்லை, என் தாய்க்கு பக்கத்திலேயே நான் உட்கார்ந்தே இருந்தேன். நான் செய்த அந்த செயல் நீ பொருந்தி கொண்டால், உனக்கு பொருத்தமாக இருந்தால் நீ அந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டால், இங்கிருந்து நாங்க வெளியில போறதுக்கு எங்களுக்கு வழியை கொடுத்த உடனே ஒரு பாறையை அல்லாஹ் நகற்றி வழியை காண்பித்தான் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கண்ணியமிக்க சகோதரர்களே, தாயினிடத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பேசணும். இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைகளையும், இன்று தாயை அவர்கள் அணுகக்கூடிய முறைகளையும் சற்று நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தாய் என்பவள் சொர்க்கத்திற்குரியவர், தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய சாவி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயினுடைய காலடியில சொர்க்கம் இருக்கிறது, தந்தை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல், அவர் தான் சாவி. தாயும் தந்தையினுடைய அன்பும் பாசமும் இல்லாம ஒரு மலை அளவு ஒருத்தர் நன்மையை கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல கொண்டு போனாலும், தாய் தந்தையினுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு, அந்த அடியானுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவான், எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மீது நீங்கள் மோசம் செய்யாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் மோசமான செயலை, மோசமான சொல்லையோ கெட்ட வார்த்தைகளை அவர்கள் மீது நீங்கள் பேசாதீர்கள், அவர்களுடன் நீங்கள் அவர்கள் மீது உங்களுடைய கைகளை நீட்டாதீர்கள். ஒக்குள்ளகுமா, அவங்கள்ட்ட நீங்க இப்படிதான் பேசணும். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், ஒரு தாயிட்ட பிள்ளைகள் எப்படி பேசணும், தாய் தந்தைகிட்ட பிள்ளைகள் எப்படி பேசணும்னா, ஒக்குள்ளகுமா, அவங்கள்ட்ட நீங்க இப்படிதான் பேசணும். ஒக்குள்ளகுமா கவுலன் கரீமா, அவங்கள்ட்ட நீங்க கண்ணியமான முறையில பேசணும். அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட நீங்க கண்ணியமான முறையில் பேச வேண்டும். தந்தை இருக்கும் பொழுது மகனுடைய குரல் உயரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தந்தை ஒரு சஹாபி, 2 பேருமே சஹாபி, போய் செலவுக்கு பணம் கேட்கிறாரு, அவர் இல்லைன்னு சொல்லிட்டார்.
அவரு அந்த தந்தை சஹாபி பெருமானார்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் செலவுக்கு பணம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அந்த நிமிடம் அந்த சபையை அப்படி அமைதியாயிடுச்சு. அவரை கூட்டு வர சொல்றாங்க. கூட்டு வந்து, உன் தந்தை பணம் கேட்டாரு, நீ ஏன் கொடுக்கல? அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் செலவுக்கு எனக்கு சரியா இருக்குது, என் தந்தைக்கு என்னால கொடுக்க முடியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தந்தை உன்னிடத்திலே செலவுக்கு பணம் கொடுன்னு உன் தந்தை உன்னிடத்துல கேட்கும் பொழுது உன் தந்தைக்கு நீ இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு வினாடி அல்லாஹ்வினுடைய கோபத்தால் இந்த உலகமே அப்படி நின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளவு கோபப்படுறான், அவ்வளவு கோபப்படுறான். தாயையும் தந்தையும் மதிக்காமல் ஒரு மகன் நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசை நடுங்குகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய கோபம் வருது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில பேசுங்கள், இன்னும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். என் இறைவா, அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். எங்கள் இறைவா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி என்னை வளர்த்தார்களோ, என் மீது பாசத்தை காட்டி அன்பை காட்டி என்னை பார்த்து பார்த்து என்னை எப்படி அவங்க வளர்த்தாங்களோ அதே போன்று இறைவா, என்னுடைய இந்த பெற்றோர்கள் இவர்களுக்கு நீ கருணை செய்வாயாக. என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ கருணை செய்வாயாக, என்னுடைய தாய் தந்தைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக என்கின்ற துவாவை நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு இந்த துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தந்தையை எவ்வளவு தூரம் நம்ம கண்ணியப்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர்களிடத்துல எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அவ்வளவு அன்பை அல்லாஹ் நமக்கு காட்டுவான் என்பதை இங்கு ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் கிடைப்பதற்கு ஒரு அடியானிடத்தில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்கின்றான். அதுல ஒண்ணு, சிரமத்தை சகித்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவதாக சொல்றான். எந்த சிரமம் வேணாலும் இருக்கலாம், பொருளாதாரம், குடும்பம், வாழ்வாதாரம், நோய் நொடிகள், கஷ்டங்கள், கடன், எது வேணாலும் இருக்கலாம். இதே ஒரு சிரமம் அவரை ஆட்கொள்ளுது. கடுமையான ஒரு சிரமத்துல இருக்கிறார், கடுமையான ஒரு சுமையில இருக்கிறார். அந்த கடுமையான சுமையிலையும் அந்த சிரமத்திலையும் அதை சகித்து கொண்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய இபாதத்துல அவர் குறை வைக்கல. 3 நாள் தாஜை தொழுதுட்டு நான் கேட்டதுவா நடக்கலங்கிறதுக்காண்டி தாஜை தொழுவையை விட்டா அல்லா இருக்கு. நானும் தொடர்ந்து 1 வாரமா மகரிபுல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என் துவா ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு துவாவையும் விட்டாங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லக்கூடியவர்களே இருக்கின்றார்கள். அப்படி இல்லாம சிரமங்கள் வரும்போதெல்லாம் அந்த சிரமத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அந்த சிரமத்தை கொடுத்தாலும் அந்த சிரமத்தை சகித்து கொண்டவருக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குகின்றான். அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், பொறுமையாக இருந்தவர் தனக்கு கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை நின்று முழுங்கி பொறுமை காட்டவருக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தபடியாக ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இல்லாத ஏழை எளிய மக்கள், வலியவர்கள், மிஸ்கீன்கள், அனாதைகள், வலியவர்களுக்கு தர்மம் செய்தவருக்கு சொர்க்கம் உண்டு. அடுத்தபடியாக நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர். இந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த குணமுடைய கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் எந்த குணத்தை அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நற்குணத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.